பவானி லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்க. கடைக்கு வந்தாச்சு. நான் ட்ரெயினில் வரனால லேட்டாக தான் வரேன். இப்போ மணி வந்து கரெக்டாக 12:15 ஆகுது. சரிங்களா? இப்போ நான் காலையில் சாப்பாடு சாப்பிட போகிறேன். என்ன சாப்பாடு பார்க்கலாம். நீங்கள் கேட்பீங்க காலையில் சாப்பாடு இது 12:15 12:30 சாப்பிட்டா மத்தியானம் எத்தனை மணிக்கு சாப்பிடுவோம்? மத்தியானம்னு சொல்கிறது சாயங்காலம் 4 மணி ஆயிடுது. சரிங்களா? ஏன்னா பசிக்கிறதுல அந்த இடையில என்ன வேலை இருக்கும். நான் சாப்பாடில் கை வைக்கிறது அந்த கஸ்டமர் வந்துடுறாங்க. எனக்கு ஒரு தடவை சாப்பாடில் கை வச்சுட்டு பின்ன கையை கழுவிட்டு வேலை பார்த்து திருப்பி அந்த சாப்பாடை சாப்பிட மனசு வராது. அது என்னந்தில் சின்ன பிள்ளைங்க கலந்து எப்படி எனக்கு ஆகிட்டு. நான் வந்து இப்போ என்ன சாப்பிட போகிறேன் பார்த்தீங்கன்னா உப்புமா. காலையில் சாப்பாடு. நீங்களாம் என்ன சாப்பிட்டேன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நம்ம அண்ணாச்சி வந்து மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்றாரு. அங்கே ஒரு கூலர் இருக்குது, அதுக்கு மேலே அவர் சாப்பாடை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் ஒருத்தங்க எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க, வேலையை குறவாக காட்டுறீங்கன்னு. நான் உங்கள்கிட்ட பேசாமல் வேறு யார்கிட்ட பேசுவேன்? எனக்கு உங்களை விட்ட யார் இருக்காங்க? ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க? இப்போ நான் இவ்வளோ தனிமையில் தள்ளப்பட்டிருக்கேன். எனக்கு நீங்களாவது இருக்கீங்க. உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ், நான் சத்தியமாக சொல்கிறேன், மனசார சொல்கிறேன். இந்த யூடியூப்னு ஒன்று நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா இதுக்குள்ளே நான் எப்போவுமே செத்து சுண்ணாம்பாக இருப்பேன் போல் எனக்கு தோணுது. எனக்கு அப்பப்போன்னு ஒரு டென்ஷன் ஆகும்போது, அப்பப்போ சந்தோஷம் வரும்போது நான் உங்கள்கிட்ட சில ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணுறேன் பார்த்தீங்களா. ஸோ உங்கள்கிட்ட பேசும்போது என்னமோ என் முன்ன நீங்கள் அத்தனை ஏன் 6000 சப்ஸ்கிரைபர் முன்ன உட்காந்துருக்க மாதிரி 6000 ஆக போகுது. 1000 சொல்லி தான் நான் 6000 சொல்லி. சரிங்களா? அத்தனை பேர் முன்ன இருந்து எனக்கு ஆறுதலாக சொல்கிறவங்க ரொம்ப நல்லா இருக்குது. என்னை எதுவும் தப்பாக நினைக்காதீங்க, வளவலன்னு பேசுகிறேன்னு. என்ன செய்ய, நான் டிப்ரெஷனில் போயிடுவோம். ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்கேன். சரிங்களா? வாங்க நம்ம உப்புமா சாப்பிட்லாம். என்கிட்ட எங்கள் தம்பி வைப்பு எப்பவுமே சொல்கிறாங்க, அது நீங்கள் தனியாக வீடியோ பண்ணாதீங்க, அண்ணனையும் கூப்பிட்டுக்கோங்கன்னு. ஆனால் அண்ணனுக்கு வந்து இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கே இல்லை. அண்ணன் சொல்கிறாரு, 2 வருஷமாக நீ வந்து இப்போது 1.25 வருஷமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க, வள தீபன்னு கத்துற, யாரோ சொல்கிறாங்க சீக்கிரம் நம்ம வந்து வின் பண்ணிடுவோம், நமக்கு யூடியூப்ல வருமானம் வரும், நீ தான் உன் பேரை கெடுத்துக்கிற. நான் என்ன பேரை கெடுத்துக்கிறேன்னு சொல்லுங்கள். உங்கள்கிட்ட பேச நீங்கள் சிலப்போ சின்ன கமெண்ட் போடுறது அவரும் பார்ப்பாரா? பார்த்துட்டு அவர் முகரக்கட்டையெல்லாம் காட்டுறதுக்கு கொஞ்சம் வருத்தப்படுறாரு. அதனால் நீங்கள் என்ன செய்றீங்க, தப்போன்னு எனக்கு வந்து லைக்கும் சப்ஸ்கிரைபரும் பண்ணி யூடியூப்காரர் எனக்கு சீக்கிரமாக வருமானம் தர்ற மாதிரி ஏதாவது செய்யுங்க. அப்போ எந்த ஆளையும் நம்ம இழுத்து நம்ம யூடியூப்பில் பேச வச்சுருவோம். சரிங்களா? இப்போவும் நீங்கள் இவ்வளோ சொல்லியுமே வாய் அடக்க மாட்டேங்கிறீன்னு என்ன செய்ய? வாய் என்னைக்கு அடங்குதோ அன்னைக்கு நான் இல்லாமல் போயிடுவேன். அதனால தான் பேசிக்கிட்டே இருக்கேன். இப்போ பாம்பேயில் கடந்த 4-5 நாளாக பயங்கர வெயில். இந்த வெயிலெல்லாம் இப்படி கடவுளில் வந்து போய் வந்துடும் பாருங்க. தெரியுதுங்களா? அந்த அளவுக்கு நல்ல வெயிலாக இருக்கும். உங்கள் ஊரில் வெயிலா என்ன? இன்றைக்கி நீங்கள் என்ன காலையில் சாப்பிட்டீங்க, மத்தியானம் என்ன சாப்பிட்டேன்னு சொன்னீங்க? மத்தியானம் சாப்பாடு நீங்களாம் முடிச்சிட்டிங்களா? நம்ம பிறந்தநாளும் திருநாளும் கொண்டாடி ரொம்ப நாள் ஆகிட்டு பார்த்தீங்களா? வாங்க போ சேர்ந்து நம்ம கும்மி அடித்து பிறந்தநாள் கொண்டாடலாம். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் நீங்கள். சரிங்களா? பர்த்டேலாம் கொண்டாச்சு. கேக்கெல்லாம் வந்து நம்ம கட் பண்ண முடியாது. அதுக்காக இந்த உப்புமாவை நீங்களும் சாப்பிடுங்க. நானும் சாப்பிட்றேன். பர்த்டேலாம் முடிச்சாச்சு. இனி வாங்க நம்ம கல்யாண நாள் கொண்டாடலாம். இன்று திருமண நாள், வெட்டிங் டே, என்னமோ எல்லாமே கொண்டாடுற அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். நிறைய பேர் நிறைய எதிர்பார்ப்போடு இருப்பீங்க. எல்லாமே கிடைக்கும். கடவுள் நமக்கு லேட்டாக தந்தாலும் லேட்டஸ்ட்டாக தருவார். கடவுள் நமக்கு கிள்ளி தர மாட்டார், அள்ளி தருவார். நம்ம அதற்கு பொறுத்து தான் இருக்கிறோம். சரிங்களா? இப்போ நான் வந்து சாப்பிட போகிறேன். அதுக்காக இந்த வீடியோ நம்ம இதோட முடிக்கலாமா? மீண்டும் நாளை நல்ல ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடை பெறுவது உங்கள் அன்பு மிக்க மரியாதை மிக்க பவானி லைஃப் ஸ்டைல். நம்ம அண்ணாச்சியும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு கையங்கழுவில் அப்படியே திரும்பி அங்கேருந்து திரும்பி இங்கே வந்து உட்காந்தாச்சு. இவரை சொல்லுங்கள், நீங்களாம் சாப்பிட்ற முன்னாடி கையை கழுவ சொல்லுங்கள், சாப்பிட்ட பிறகு கையை கழுவ சொல்லுங்கள். ஆமாம், காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரிங்களா? பாய், see you. ஜாக்கிரதையாக இருங்க, பத்திரமா இருங்க, நல்லா இருங்க, ஆரோக்கியமாக இருங்க, நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க, சத்தான பழங்கள் சாப்பிடுங்க. ஏன்னா இதெல்லாம் நான் சாப்பிட்றது இல்லை, அதனால் வாங்கி வீட்டில் சேர்த்து வைப்பேன். இவருக்கு நல்லா நான் அப்பப்போ ஜூஸை போட்டு கொடுத்து அவரை நல்லா தொந்தியும் தொப்பையுமா ஆக்கி வச்சுருக்கேன். சரிங்களா? நான் இப்போ வந்து மெலிஞ்சிக்கிட்டே போகிறேன், அவரு கொஞ்சம் இப்போ பெருத்துக்கிட்டே போகிறாரு. சரி, முடிக்கிட்டா? நம்மளை தேடி நம்ம கஸ்டமர் வந்துட்டாங்க. சொல்லுவாங்க, என்னடா நான் வந்து நிற்கிறேன் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு.
இவர் பாருங்க ஒரு கீசர் பண்ணிடுவோம், அதை வாங்க வந்துட்டாரு. இவங்க தான் நம்ம கஸ்டமர். பாய், லவ் யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு சந்திப்பு மீட்டிங் போடலாம். பாய், லவ் யூ.